ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்ல பேசுறேன். இப்பதான் முதல் முறையா என் சேனலை இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டி நோட்டிபிகேஷன்ல உங்களால அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்துல எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் அமையும். அதே மாதிரி லாங்ல இருந்து வர்றவங்க, மேல்மருவத்தூர்ல இருந்து வர்றவங்க, திண்டிவனம், விழுப்புரம், விசாரம், குடியாத்தம், காஞ்சிபுரம் எங்க இருந்து வந்தாலும் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும் 9677071701. இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடிக்கடி உங்களால வண்டிகளை பார்க்க முடியும். அதே மாதிரி நம்மகிட்ட பேரம் கிடையாது, பைனான்ஸ் கிடையாது. இதை ஞாபகத்துல வச்சுங்க. உங்க ஊர்ல இருந்து வரும்போது வண்டியை பார்த்து எடுக்கிறதுக்காக ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்துருங்க. அந்த மெக்கானிக்கு நானே 500,000 கூட கொடுத்துறேன். என் வண்டியை செக் பண்ணி எடுத்துங்க. அதாவது நம்ம கிட்ட வண்டியை செக் பண்ணியே நீங்க எடுத்துக்கலாம். யாருக்கிட்டயுமே அந்த ஒரு இது கிடையாது. நீங்க உங்க ஊர்ல இருந்து ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வரணும், அவங்களுக்கு நானே காசு ஃப்ரீயா கொடுத்துருவேன். ஏன்னா நான் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு அவங்க ஊர்ல பார்க்க சொன்னாக்கா தப்பாயிடும். காரணம் என்னன்னா நான் சொல்லி கொடுத்து சொல்ற மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா? அதனால நம்ம கிட்ட அந்த கதையே கிடையாது. உங்க ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு மெக்கானிக் கூட்டின்னு எப்பவுமே செக் பண்ணி எடுத்துங்க. செக் பண்ணி எடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது. என்கிட்ட வாரண்டி கேரண்டி எதுவுமே கிடையாது. அதாவது புது வண்டி எடுத்தாலே வாரண்டி கேரண்டி கொடுப்பான். அப்புறம் மறுபடியும் போனீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு பில்லை போட்டு காசு போடுவான். அது ரிப்பன் டேஸ்ட் பாலிசி மாதிரி. ஆனா அந்த தொல்லையே இருக்கக்கூடாதுன்றதுனால தான் வாரண்டி கேரண்டி கிடையாது. ஆனா வண்டியை மனசாட்சி கட்டுப்பட்டு தெளிவான கண்டிஷன்ல பக்காவா கொடுக்கறது தான் நம்ம பழக்கமே. எல்லாமே பக்காவா கொடுக்கணும். 2010 இல்ல 19, 20 கேட்கக்கூடிய அளவுக்கு வண்டியை பாடியே வேற லெவல். இது வீடியோவே நான் போடல. வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே இவங்க பார்த்தாங்க, வண்டி பிடிச்சிருச்சு. இது 2010 மாடலு வண்டி. அதாவது TN05AF4042 இந்த வண்டி நம்பரு. இந்த வண்டி நான் இவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஒரு ரேட்டுக்கு பேசி மொத்த காசையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. மொத்த காசையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. வண்டியில எல்லாமே பக்காவா புது பொருளா மாத்தி வண்டி இன்ஜின்ல இருந்து எல்லாமே குவாலிட்டியா இருக்குது. நான் கொடுக்கும்போது பக்காவான கண்டிஷன்ல இவங்க கிட்ட ஒப்படைக்கிறேன். வண்டி பிடிச்சிருக்கானே? வண்டி தெளிவா சொல்லுங்க. வண்டி பாத்தீங்களா? வேற யார்ட்டையாவது விசாரிச்சீங்களா? வண்டி எங்கேயாவது எதா இருந்தாலும் சொல்லுங்க. அதாவது மோஸ்ட்லி முக்காவாசி எல்லாருமே எந்த இடத்துல போனீங்கனாலும் என்ன பண்றாங்கன்னாக்கா, வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் எல்லாமே வேசி ஊடக சேனலா தான் இருக்குது. காரணம் என்னன்னா, ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் இப்படி பேசுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அந்த வீடியோ போட்டு அதுல சப்ஸ்கிரைபரை பெற்று அது மூலியமா காசு பெறக்கூடிய யூடியூப் சேனல் தான் எல்லாமே. நம்ம கிட்ட அந்த சொல்லி கொடுத்து வியாபாரம் பண்றதே கிடையாது. நான் எதனா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா, வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா, யார்கிட்ட போய் விசாரிச்சீங்களா நம்மளை பத்தி? கொஞ்சம் வேகமா பேசுங்க. 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். என்கிட்ட எப்பவுமே 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். பொருள் நல்லா இருக்கும். எங்க போய் விசாரிச்சீங்கன்னா எல்லா இடத்துலையும் இங்கதான் அனுப்புவாங்க. எங்க போய் கேட்டீங்கன்னாலும் நம்ம கிட்ட தான் அனுப்புவாங்க. ஆனா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஆனா வண்டி குவாலிட்டியா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? திருப்தியா? அதாவது வண்டி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். 2010 மாடலு. எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் நான் போட்டு புக்கு இவங்க ஊருக்கு சரண்டர் அடிச்சு தர்றதா பேச்சு. ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்ல 10 நாள்லயே கொடுத்துறாங்க புக்கை. ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்ல 5 நாள், ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்ல 2 மாசம் 2.5 மாசம் கூட ஆயிடுது. அதனால புக்கு எப்போ வரும் நான் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அதிகப்படியா ஒரு 2.5 மாசம். ஆனா ஒரு 10 நாள்ல கூட நான் புக்கு வந்தா உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க வாங்கிட்டு போயிடுங்க. வாங்கிட்டு போய் உங்க ஆர்டிஓ ஆபீஸ்ல, அதாவது திண்டிவனத்துல கொடுத்து உங்க பேர்ல மாத்தி ஓட்டுங்க. எஃப்சி எடுத்துங்க. ஓகேங்களா? எஃப்சி எடுத்து உங்க பேர்ல மாத்தி ஓட்டுங்க. அதுதான் நல்லது. அப்பதான் நாளைக்கு உங்களுக்கும் நல்லது, எனக்கும் பிரச்சனை இருக்காது. ஓகேங்களா? உங்க பேர்ல உடனே நான் புக்கை கொடுத்தோன்னா மாத்திடுங்க. ஓகேங்களா? அதிகப்படியா 2.5 மாசம் டைம், ஒரு 10 நாள்ல கூட கொடுத்துருவேன். சொல்ல முடியாது. புக்கு கையெழுத்தாய் வந்தோடனே உங்ககிட்ட கொடுத்துருவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வண்டி உங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், 9677071701. இந்த நம்பர் கால் பண்ணுங்க. வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஊர்ல இருந்து வரும்போது எனக்கு கால் பண்ணிட்டு கிளம்புங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ என் சேனல்ல நீங்க பாத்துருப்பீங்க. நான் யாரையுமே அதாவது நீங்க வண்டி எடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் நம்ம ஒவ்வொரு வீடியோ போடுறது என்கிட்ட நல்லா இருக்கும், நல்லா இருக்காது. அதாவது எல்லாருமே உலகத்துல ஏமாத்தக்கூடியவங்க தான். அதனால ஏமாறாம நீங்க தான் இருக்கணும். அதனால நான் கூட ஏமாத்தக்கூடியவனா கூட இருக்கலாம். கடவுள் எப்படி நாடுறானோ அதான். பண ஆசை யாருக்குமே இல்லாம இருக்காது. அதனால நீங்க எப்ப வந்தாலும் என்கிட்ட ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு ஃபுல்லா தரவை செக் பண்ணி எந்த குறை இருந்தா சொன்னீங்கன்னா நானே இங்க எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதனால நம்ம எப்பவுமே வியாபாரமே நம்ம கிட்ட சுத்தமா இருக்கும். எடுத்துன்னு போயிட்டதுக்கு அப்புறம் அப்படி இப்படி. ஏன்னா ஒருத்தர் ஒரு இண்டிகேட்டர் எரியலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நேற்று போன் பண்றாரு. நேற்று வண்டி கொடுத்தா நேற்று ஆனா இண்டிகேட்டர் எரியலண்ணே அப்படின்றாரு. ஏன்னா அவர் வண்டியை ஓட்ட தெரியாது, செல்ஃப் ஓட்ட தெரியாம வெறும் சாவியை மட்டும் போடுறாரு. அதாவது டிசி ஒயரை மேல தூக்காம.
இப்படி போடுங்க அப்பதான் செல்ஃப் எடுக்கணும்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா வண்டி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு எடுக்க தெரியல, அதாவது ஓட்ட தெரியல. என்கிட்ட எடுத்துட்டு அப்புறம் கத்துக்கலான்ட்டு வராங்க. எடுத்துன்னு போயிட்டு ஏதாவது கீர் போட தெரியாம போயிட்டு எதனா ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம கிட்ட போன் போட்டு, ஏன்னா நான் கொடுக்கும்போது தெளிவா கொடுத்துறேன். அதனாலதான் உங்க ஊர்ல இருந்து ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து எடுத்துங்க அப்படின்னு 1க்கு 10 வாட்டி சொல்றது. அதனால எல்லாருமே ஏமாத்தக்கூடியவங்க தான். அதனால நீங்க ஏமாறாதீங்க, ஓகேங்களா? எல்லாருமே நல்லா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதையுமே நம்பாம நீங்க உங்க வண்டியை வேணும்னா நீங்க தான் செக் பண்ணி எடுக்கணும். அதனால செக் பண்ணி எடுத்துங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில். தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது FM ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர்.